arrear, A-R-R-E-A-R, arrear. arrear, நிலுவை. balance still due, arrears, நிலுவை, பாக்கி. unpaid debts, பழங்கடன். that which remains undone, செய்யப்படாதது, செய்யப்பட இருக்கும் மீதி காரியம். a job that remains not done, செய்து முடியாமல் இருக்கும் வேலை. balance, pending work, நிலுவைத் தொகை, நிலுவை வேலை. surplus, remainder, உபரி, மீதமுள்ள. an unfinished duty, முடிக்கப்படாத கடமை. an unpaid and overdue debt, செலுத்தப்படாத மற்றும் தாமதமான கடன். the state of being behind in payments, பணம் செலுத்துவதில் பின்தங்கிய நிலை. as per arrears definition, they are those payments which are not made by their due date. நிலுவைத் தொகை வரையறையின்படி அவை அவற்றின் நிலுவை தேதிக்குள் செலுத்தப்படாத கொடுப்பனவுகளாகும். the amount of money that is not paid by its due date for accounts like loans and mortgages. We can simply say it as late payment. கடன்கள் மற்றும் அடமானங்கள் போன்ற கணக்குகளுக்கு உரிய தேதிக்குள் செலுத்தப்படாத பணத்தின் அளவு காலதாமத தொகை என்று எளிமையாக சொல்லலாம். the state of being behind in the discharge of obligations, கடமைகளை நிறைவேற்றுவதில் பின்தங்கிய நிலை. when you fail in an exam, it is called arrear. நீங்கள் தேர்வில் தோல்வியடைந்தால் அது arrear என்று அழைக்கப்படுகிறது. arrears is defined as a situation when a person is behind on a deadline or has an unfinished obligation or business. நிலுவை என்பது ஒரு நபர் ஒரு காலக்கெடுவில் பின்தங்கியிருக்கும் போது அல்லது முடிக்கப்படாத கடமை அல்லது வேலையை கொண்டிருக்கும் சூழ்நிலை என வரையறுக்கப்படுகிறது. According to arrears definition, it is a financial term in relation to the status of payments related to their due date. Generally, the term is used for describing the responsibility or liability that was not paid past its due date. Hence, arrears mean a payment that is overdue. நிலுவைத் தொகை வரையறையின்படி இது அவர்களின் நிலுவை தேதியுடன் தொடர்புடைய கொடுப்பனவுகளின் நிலை தொடர்பான நிதி சொல்லாகும். பொதுவாக இந்த சொல் அதன் காலக்கெடுவை தாண்டி செலுத்தப்படாத பொறுப்பு அல்லது பொறுப்பை விவரிக்க பயன்படுகிறது. எனவே நிலுவைத் தொகை என்பது காலதாமதமாக உள்ள கொடுப்பனவை குறிக்கிறது. Arrears is a legal term for the part of a debt that is overdue after missing one or more required payments. The amount of the arrears is the amount accrued from the date on which the first missed payment was due. The term is usually used in relation with periodically recurring payments such as rent, bills, royalties and child support. நிலுவைத் தொகை என்பது ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட தேவையான கொடுப்பனவுகளை தவறவிட்ட பிறகு கடனின் ஒரு பகுதிக்கான சட்டப்பூர்வ காலமாகும். நிலுவைத் தொகை என்பது முதல் தவறிய பணம் செலுத்த வேண்டிய தேதியிலிருந்து திரட்டப்பட்ட தொகையாகும். வாடகை, பில்கள், ராயல்டிகள் மற்றும் குழந்தை ஆதரவு போன்ற குறிப்பிட்ட கால இடைவெளியில் மீண்டும் செலுத்தப்படும் கொடுப்பனவுகள் தொடர்பாக இந்த வார்த்தை பொதுவாக பயன்படுத்தப்படுகிறது. நன்றி.